தவைக்க அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக இந்த புதிய திட்டங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அண்ணன் சீர் திட்டம். அதுக்கு கீழே ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்க காசு ஒரு புடவை வழங்கப்படும். அதுபோக தாய்க்கேர் கர்ப்பிணி பெண்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. மேலும் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழே ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் வெற்றி மடிக்கணினி திட்டம், அதன் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு பலன் அளிக்கும் விதமாக மடிக்கணினிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வெற்றி வீட்டு திட்டம் மூலம் ஆண்டுக்கு 3.1 லட்சத்தில் 5 லட்சமாக உயர்த்தப்படும். 70,000 வீடுகள் கட்டித்தரப்படும்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் 50 கோடியில் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தவிர அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2031ஆம் ஆண்டு வரை புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதுபோக நிறையா விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் தெரிவிக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.